திருமண விருந்து, இந்திய ஒற்றுமையின் சுவையான கதை. கோவிலின் அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். முருகன், ரஹ்மான், ஜோசப். மூவரும் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தாலும் அவர்கள் நட்பில் எந்த பிளவும் இல்லை. அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தனர். மதங்களை பின்பற்றும்போது வேறுபாடுகள் வந்தாலும் அவர்கள் அதை எளிமையான நகைச்சுவையுடன் சமாளித்து விடுவார்கள். திருமண அழைப்பில் தோன்றிய பிரச்சனை. ஒருநாள் ரஹ்மான் தனது சகோதரியின் திருமணத்திற்கு 2 நண்பர்களையும் அழைத்தார். நீங்கள் இருவரும் வரணும். இது அப்படி பெரிய பஞ்சாயத்து இல்லை. ஆனால் நம்ம சந்திப்பு முக்கியம் என்று ரஹ்மான் உரத்த சிரிப்புடன் அழைத்தார். முருகன் கேட்டார், அழைப்பதற்கு ரஹ்மான் சோபியிடம் அனுமதி வாங்கினாயா? ரஹ்மான் சிரித்துக்கொண்டே, நம்ம வீட்ல நான்தான் ராஜா என்றார். ஜோசப் உடனே, ஆனா சோபியாதான் பிரதமர் என்று வழக்கமான நகைச்சுவையுடன் உடனடியாக பதிலளித்தார். மத உணவு பஞ்சாயத்து. திருமண நாளன்று மூவரும் சேர்ந்து விருந்தினருக்கு உதவினர். ஆனால் உணவு மேசையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. முருகன் சாப்பிடும் பானையை பார்த்து, இது குருத்துக் கறி இல்லையா என்று கேட்டார். ரஹ்மான் உடனே, முருகா, இதுல மிளகாய் அதிகமா சேர்ந்திருக்குது. உனக்கு சமையலுக்கு மரியாதை இல்ல என்று கிண்டல் செய்தார். ஜோசப் சிரித்து, இல்லப்பா, இந்த பானையை முதலில் ஆசீர்வதிக்கணும், அப்புறம்தான் சாப்பிடலாம் என்று குரல் எழுப்பினான். இனிய மதக்கலப்பு பாடல்கள். திருமண நிகழ்ச்சியில் மூவரும் சேர்ந்து பாடல்களை பாட ஆரம்பித்தனர். முருகன் தாளத்துடன் முருகா மூர்த்தி பாட ஜோசப் கிறிஸ்துவின் சிறப்பை கொண்டாடும் கீர்த்தனை பாடினார். இதனால் அனைவரும் சிரிக்கவும் ஆடவும் துவங்கினர். அந்த வேளையில் ரஹ்மான் தன் அடிப்படை கவர்ச்சியான தப்லா கலைகளை வெளிப்படுத்தினார். நான் பஜனைக்கு பின்னணி இசை தருகிறேன் என்றார். அந்த நிகழ்ச்சி விருந்தினரின் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பியது. இனிய முடிவு. நடைமுறை வாழ்க்கையில் மதங்களின் சிறு சிறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் மனித நேயமும் நட்பும் மக்களை ஒன்றிணைக்கும் என்பதற்கு மூவரின் நட்பு ஒரு மாடலாக இருந்தது. திருமணத்தின் இறுதியில் மூவரும் ஒற்றுமையோடு இப்படி முடிவு செய்தனர். மதங்கள் வேறுபாடு காட்டினாலும் அன்பும் சிரிப்பும் ஒற்றுமையாக நம்மை வைத்திருக்க வேண்டும். கதை அறிகுறி. மதங்கள் பல இருக்கலாம், ஆனால் உண்மையான மனித நேயமும் சிரிப்பும் ஒற்றுமையையே கொண்டு வரும்.